يا أيها الناس إن كنتم في ريب من البعث فإنا خلقناكم من تراب ثم من نطفة ثم من علقة ثم من مضغة مخلقة وغير مخلقة لنبين لكم ونقر في الأرحام ما نشاء إلى أجل مسمى ثم نخرجكم طفلا ثم لتبلغوا أشدكم ومنكم من يتوفى ومنكم من يرد إلى أرذل العمر لكي لا يعلم من بعد علم شيئا وترى الأرض هامدة فإذا أنزلنا عليها الماء اهتزت وربت وأنبتت من كل زوج بهيج ذلك بأن الله هو الحق وأنه يحيي الموتى وأنه على كل شيء قدير وأن الساعة آتية لا ريب فيها وأن الله يبعث من في القبور சூரத்துல் ஹஜ்ஜுடைய 5வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களே என்று ஆரம்பித்து நேற்றைய பாடத்திலே நாங்கள் அல்லாஹ் உலக முடிவுடைய பயங்கரத்தின் 3 அடையாளங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். அதற்கு பிறகு அல்லாஹ் கடைசி நாளையில் எழுப்பாட்டுவதை உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்வதற்காக 2 ஆதாரங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அதுவும் மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒட்டிய ஆதாரங்கள். இன்று முஸ்லிம்களாகிய எங்களை தவிர மற்ற எல்லோருமே மறுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் என்ன? எங்கட மௌத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா? நாங்க ஏற்றுக்கொள்றோம், இருக்குது. ஆனா முஸ்லிம் அல்லாத அனைவர்களுமே அந்த வாழ்க்கை என்ன செய்யறாங்க? மறுக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத இனத்தமிழர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், அவங்க எல்லோருடைய அடிப்படை கொள்கையும் என்ன? மரணத்தோட வாழ்வு முடிவடைகின்றது. ஆனால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாகிய எங்களுடைய கொள்கை என்ன? மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே 2 ஆதாரங்களை தெளிவுபடுத்துகிறார். இந்த 2 ஆதாரங்களையும் விளங்குவதற்கு பெரிய பெரிய இன்டெலிஜென்டாக, அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாதாரண சிந்தனையில் உள்ளவர்கள் கூட என்ன செய்யலாம்? இதை விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது ஆதாரம் மனிதன்தான். எங்களுடைய ஆரம்பம், எங்களுடைய வரலாறு என்ன? இரண்டாவது ஆதாரம் அல்லாஹ் பூமியில முளைக்கக்கூடிய புட்பூண்டுகள் இருக்குதே, மரங்கள், இது அல்லாஹ் சொல்றார். குர்ஆன்ங்கிறது இதுதான். குர்ஆனுடைய நோக்கம் அல்லாஹ் யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு,
ரசூல்மார்கள் யாரு, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை என்ன என்பதை தெளிவுபடுத்துவது குர்ஆனுடைய மிக முக்கியமான நோக்கம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹன் நாஸ் எப்படி தொடங்குறான் அல்லாஹ்? மனிதர்களே, முஸ்லிம்களே என்று சொல்றான் அல்லாஹ்? இல்ல. மூமின்களே என்று சொல்றான் அல்லாஹ்? இல்ல. யா அய்யுஹன் நாஸ் அல்லாஹ் தொடங்குறான் எப்படி? மனிதர்களே. நேற்று போல நாங்க பார்த்தோம் என்ன, இந்த குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இறக்கப்பட்டதா, மனித சமூகத்துக்கு இறக்கப்பட்டதா? யாருக்கு இறக்கப்பட்ட குர்ஆன்? மனித சமூகத்துக்கு இறக்கப்பட்ட குர்ஆன். இது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இறக்கப்பட்ட குர்ஆன் அல்ல. அப்ப மனித சமூகம் சிந்திக்க வைக்கிறதுக்கு யார் இந்த தூத சொல்றது? இந்த மெசேஜ, இந்த தூத மனித சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிற கடமை யார கடமை? எங்களோட ஒவ்வொருத்தருடைய கடமை. இப்ப நோன்பு வந்திருக்குது, நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க எல்லாரும். முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கஞ்சி ஆச்சி கொடுப்பாங்களா இல்லையா? இறக்கத்துல கஞ்சி கொடுக்கிறது பிரச்சனை இல்லை. கஞ்சி கொடுக்கலாம், ஈச்சம்பழம் கொடுக்கலாம், சோட்டிஸ் கொடுக்கலாம். அதோட சேர்த்து இந்த குர்ஆனையும் கொடுக்கும். குர்ஆன்ல உள்ள உபதேசம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, மரணத்தோட வாழ்க்கை முடிவதல்ல. யா அய்யுஹன் நாஸ் அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களே, இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ் உங்களை மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? உங்களுக்கு என்ன இருக்குதா? ரைபன்னா என்ன? உங்களுக்கு மரணத்துக்கு பிறகு உங்களை எழுப்பாட்டுவதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? அப்படி சந்தேகம் இருந்தால் மனித படைப்புடைய 10 கட்டங்கள் எல்லாம் சொல்றாரு. இப்ப எங்கட வாப்பாட, எங்கட உம்மாவுடைய 10 கட்டம். என்ன கட்டம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக சொல்றான், فَإِنَّا خَلَقْنَاكُم مِّن تُرَابٍ உங்களோட வாப்பாவை எதிலிருந்து படைத்தோம் நாங்க? மண்ணால. மனிதனுடைய ஆரம்பம் என்ன? மண் தானே. மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த முதலாவது கட்டம் மண். ثُمَّ مِن نُطْفَةٍ இரண்டாவது கட்டம் என்ன? இந்திரியம். இரண்டாவது கட்டம் இந்திரியம். ثُمَّ مِنْ عَلَقَةٍ மூணாவது கட்டம் என்ன? இரத்த கட்டி. தாயுடைய வயிற்றுக்கு போனதோட தாயுடைய வயிற்றுல நாங்க இந்திரியமாக இருந்தோம். அங்க அல்லாஹ் இந்திரியத்தை அலக்காக, இரத்த கட்டியாக அல்லாஹ் ஆக்கினார். நான்காவது கட்டம் என்ன? ثُمَّ مِن مُضْغَةٍ مُخَلَّقَةٍ சதை கட்டியாக மாற்றப்பட்டுடும். முதுகா முஹல்லகா. ஐந்தாவது கட்டம் என்ன? வகைரி முஹல்லகா படைப்பு பூர்த்தி அடையாத சதை கட்டி. நான்காவது படைப்பு பூர்த்தி அடைந்த சதை கட்டி தாயுடைய வயிற்றில். ஐந்தாவது படைப்பு பூர்த்தி அடையாத சதை கட்டி. லினுபையின லகும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. وَنُقِرُّ فِي الْأَرْحَامِ مَا نَشَاءُ إِلَى أَجَلٍ مُّسَمًّى ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாயுடைய கற்புகளில் நாங்கள் தங்க வைத்தோம். எத்தனை நாள் தங்க வைக்கிறோம்? அல்லாஹ் 10 மாசமா இல்லையா? இப்ப நம்ம எல்லோருமே தாயுடைய வயிற்றில் 10 மாசங்கள் தங்கியிருந்தோம். وَنُقِرُّ فِي الْأَرْحَامِ مَا نَشَاءُ إِلَى أَجَلٍ مُّسَمًّى தாயுடைய வயிற்றில் இருந்தது 6வது கட்டம். 7வது கட்டம் என்ன?
ثُمَّ نُخْرِجُكُمْ طِفْلًا பிறகு நாங்கள் உங்களை சிறு பிள்ளையாக வெளியாக்கினோம். தாயுடைய வயிற்றிலிருந்து எப்படி வெளியே வாரோம்? திஃப்லன், சின்ன பிள்ளையாக. 7வது கட்டம். ثُمَّ لِتَبْلُغُوا أَشُدَّكُمْ அதற்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம்? அசுத்தை அடைகிறோம். பருவ வயது அடைஞ்சு கொஞ்சம் பெரிய ஆளா மாறுறோம் வாழ்க்கையில. ثُمَّ لِتَبْلُغُوا أَشُدَّكُمْ அடுத்தது 9வது கட்டம் என்ன? وَمِنكُم مَّن يُتَوَفَّى சிலர் அல்லாஹ் பருவ வயது எத்தி கொஞ்ச காலத்தில் அல்லாஹ் மௌத்தாக்குறான், மரணிக்க வைக்கின்றான். 10வது கட்டம் என்ன? وَمِنكُم مَّن يُرَدُّ إِلَى أَرْذَلِ الْعُمُرِ இன்னும் சிலர் அல்லாஹ் கடைசி காலம் வரைக்கும் வாழ வைக்கிறான். அறுதல் உமுர் என்றால் வயதான காலம். பார்க்கிறோமே, 90 100 வயசுல வாழ்றாங்களா இல்லையா? وَمِنكُم مَّن يُرَدُّ إِلَى أَرْذَلِ الْعُمُرِ இந்த 10 கட்டம் மனித வாழ்க்கையில் இருக்கு. இது உங்களுக்கு முதல் ஆதாரம். உங்களை அல்லாஹ் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவான். மரணத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான்? கட்டம் கட்டமா கொண்டு வந்தது யார்? உலகத்துல குர்ஆன தவிர வேற எங்கேயாவது ஒரு புத்தகத்தில் இந்த 10 கட்டம் இருக்குதா? இல்ல, யாரும் சொல்ல. ஏன்னா படைக்க இல்லை யாரும். படைத்தவன் அல்லாஹ் தானே. அதனால தானே இப்ப ஒரு வாப்பா உம்மா தானே பிள்ளைய பத்தி சொல்லலாம். யார் பிள்ளைய பத்தி சொல்லலாம்? ஒன்று வாப்பா சொல்லணும் பிள்ளைய பற்றி, இல்லாட்டி யார் சொல்லணும்? உம்மா சொல்லணும். வாப்பா உம்மா இல்லாத ஒருவர் மற்ற பிள்ளைகளை பத்தி பேச தகுதி இல்லையே. அல்லாஹ் எங்களை படைத்ததால மனித சமூகத்தை நான் மனிதனை இன்னென்ன கட்டமாக படைத்தேன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். மனிதனை நான் இன்னென்ன கட்டம் தான் உங்களுக்கு இருக்குது, அதிலும் இந்த 10 கட்டம் மனிதனுடைய. மனிதன் ஒரு நாளும் மறுக்க முடியாத 10 கட்டங்கள். முதலாவது என்ன? فَإِنَّا خَلَقْنَاكُم مِّن تُرَابٍ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் எதால படைச்சான்? மண்ணால படைத்தான். முதல் கட்டம். 2வது கட்டம் என்ன? ثُمَّ مِن نُطْفَةٍ இந்திரியம், ஸ்பெர்ம். இப்ப எங்கட வாப்பா உம்மா கல்யாணம் முடிச்சு அவங்களால பிறந்ததுதானே நாங்க எல்லாம். வாப்பாவுடைய இந்திரியம் வெளியாகும் இடம் வேறு, உம்மாவுடைய இந்திரியம் வெளியாகும் இடம் வேறு. அல்லாஹ் சூரத்து தாரிக்ல சொல்லிட்டான். வஸ்ஸமாஇ வத்தாரிக சூர பாடம் தானே. வமா அத்ராக ஓதுங்க. வமா அத்ராக மத்தாரிக அது போறோம். அந்நஜ்முஸ் சாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக மனிதன் கொஞ்சம் பாரு, நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய்? மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான்? குலிக மிம்மா இன்தாஃபிக மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான்? குதித்து வரக்கூடிய இந்திரியத்திலிருந்து. குலிக மிம்மா இன்தாஃபிக அந்த தண்ணி எங்கிருந்து வருது? يخرج من بين الصلب والترائب சுல்ப். சுல்பண்டா என்ன? வாப்பாவுடைய முதுகன் தண்டு, முதுகு தண்டு இருக்கிறது, இது சுல்பங்கிறது. தராயிபண்டா என்ன? நெஞ்செலும்புகள். உம்மாவுடைய நெஞ்செலும்புகளுக்கு மத்தியிலிருந்து வந்த தண்ணீர் தான் இந்த நுத்ஃபா, இந்திரியம். இதிலிருந்து தானே அல்லாஹ் மனிதனை படைத்தது. இந்த வரலாறை சொல்லி தந்தது அல்லாஹ் தானே. இல்லென்றா இன்றைக்கு உலகம் சொல்லிட்டும்
மனிதன் குரங்கிலிருந்து படைச்சேன் சொல்லிட்டான இல்லையா? மனிதனே சொல்லிட்டான் நாங்க குரங்கிலிருந்து வந்தது என்று. அல்லாஹ் இவ்வளவு குர்ஆன்ல 1400 வருடமாக சொல்லியும் மனிதன் சொல்லிட்டா என்ன, நாங்க எங்க இருந்து வந்தோமா? வரலாறையே மாத்தி விட்டான். எவ்வளவு கண்ணியமான படைப்பு நாங்க. இப்ப நாங்க மனித சமூகம் பாவம் செய்ததால் குரங்காக மாற்றப்பட்டது வேறு. மனித சமூகம் பாவம் செஞ்சதால் எப்படி மாற்றப்பட்டாங்க? குரங்காக மாற்றப்பட்டாங்க தானே. பனு இஸ்ரவேலர்கள் மாற்றப்பட்டாங்க குரங்கா. ஒரு நாள் தான் வாழ்ந்தாங்க. ஆனா குரங்கிலிருந்து நாங்க வரல. நாங்க வந்தது என்ன? மண்ணால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? நுத்ஃபா, இந்திரியம், வாப்பா உம்மாவுடைய இந்திரியத்தால் அல்லாஹ் எங்களை உருவாக்கினான். சரி, இந்த இந்திரியம் இரண்டாவது கட்டம். மூணாவது கட்டம் என்ன? சும்ம மின் அலகா. கல்யாணம் முடிச்சாங்க எங்கட வாப்பா உம்மா. அவர்கள் மூலமாக தாயுடைய கற்புக்குள்ள என்ன போயிட்டு? இந்திரியம் போயிட்டு. அந்த இந்திரியத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? தாயுடைய வயிற்றில் வைத்து இரத்த கட்டி அல்லாஹ் மாத்துறான். இயற்கையா மாறுமா? இப்ப நீங்க ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் சாப்பாட்டை வச்சீங்க, சாப்பாடு சாப்பாடை தான் இருக்கு. அந்த சாப்பாடு வேறொன்றாக மாறுமா? வேறொன்றாக மாறாது. அப்படி மாத்துறதாக இருந்தா ஏதாவது போடணும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிக்கணும், நல்லா சிந்திக்கணும். என்ன, தாயுடைய கற்புக்குள்ள இந்திரியம் போய் சேருது. அந்த இந்திரியம் போய் சேர்ந்து அது தானாக எப்படி இரத்த கட்டியாக மாறும்? தானாக எப்படி அது சதை கட்டியாக மாறும்? போய் டாக்டர்கிட்ட செக் பண்றாங்க. சரி, பிள்ளைக்கு நின்றுட்டு. பிள்ளைக்கு நின்றா தாய் ஒரு வேலை செய்யறதும் இல்லை. அவங்களுக்கு வாந்தி வரும், ரெஸ்ட்ல இருப்பாங்க. ஆனா வயிற்றுக்குள்ள எல்லாவற்றையும் யார் செய்யறான்? அல்லாஹ் செய்யறான். யார் செய்யறான்? இவ்வளவு இருட்டுல 3 இருட்டு, துலுமாத்தின் ஸலாஸ். இந்த இருட்டுக்குள்ள அல்லாஹ் எப்படி செய்யறான்? எங்களுக்கு ஒரு இறைச்சி சமைக்கிறண்டா கிச்சன் தேவை. ஒன்றை செய்யறதாக இருந்தா, ஒரு போன் செய்யறதா இருந்தா கம்பெனி தேவை. அல்லாஹ் எங்களை உருவாக்கியது தாயுடைய கற்பு. கற்பு எவ்வளவு சின்ன இடம். இந்த இடத்துக்குள்ள எங்களை வடிவமைத்தது யாரு? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல தெளிவுபடுத்தினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஹத்ததனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாதிகுல் மஸ்தூக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர்கள், உண்மைப்படுத்தப்படக்கூடியவர்கள். சொன்னாங்க, இன்ன அஹதகும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமா. உங்களில் ஒருவர் உங்கள் தாயுடைய வயிற்றில் 40 நாட்கள் இந்திரியமாக படைப்புகள் ஒன்று சேர்க்கப்படுது. எத்தனை நாள்? 40 நாள். சும்ம யகூனு அலகதன் மிஸ்ல ذلك. பிறகு அப்படியே அந்த இந்திரியம் இரத்த கட்டியாக மாறுது. அல்லாஹ் மாத்துறான். சும்ம யகூனு முதுகதன் மிஸ்ல ذلك. இரத்த கட்டியாக இருந்த அந்த இந்திரியத்தை அல்லாஹ் சதை கட்டியாக அல்லாஹ் மாற்றுகிறான். சதை கட்டியாக அல்லாஹ் மாற்றுகிறான். சதை கட்டியாக மாறியதற்கு பிறகு சும்ம யுர்சிலுல் மலக். அல்லாஹ் என்ன செய்யறான்? மலக்கு அனுப்புறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? மலக் கொண்டு அனுப்புறான். அந்த மலக்கு என்ன செய்யறார்? சதை கட்டி தானே. இப்ப சதை கட்டிக்குள்ள ஃபயன்ஃபுகு ஃபீஹி ரூஹ். என்ன ஊதுறாரு? ரூஹ ஊதுறார். தாயுடைய வயிற்றுக்குள்ள சொல்லுவாங்களே, உயிர் வந்துட்டு 4 மாசத்துல பிள்ளைக்கு என்ன வந்துட்டு? பிள்ளை துடிக்குது வயிற்றுக்குள்ள. மலக்கு அல்லாஹ் அனுப்பி ரூஹ ஊதுறான். வயுமரு பி 4 கலிமாத். 4 விடயங்களை கொண்டு ஏவப்படுது. முதலாவது
பி கத்பி ரிஸ்கிஹி, ரிஸ்க் எழுதப்படு. என்ன ரிஸ்க்ண்டா என்ன? இவருடைய மவுத்து வரைக்கும் எவ்வளவு சாப்பிடுவார், எவ்வளவு குடிப்பார், எவ்வளவு வாழுவார், எல்லாமே எங்கட தாயுடைய வயிற்றில் எழுதப்பட்டு. முதலாவது. இரண்டாவது அஜலிஹி, அஜல், எவ்வளவு காலம் வாழுவோம், இது அல்லாஹ் எழுதிடுறார். மூன்றாவது அமலிஹி, எங்களுடைய செயல்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. அமல், என்னென்ன செய்வார். நான்காவது வஷகீன் அவு சயீத், இவர் சீதேவியா மூதேவியா, இவர் சீதேவியா மூதேவியா, இந்த 4 விடயமும் எழுதப்படுகின்றது. வேறொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள், தாயுடைய வயிற்றில நாங்கள் சிசுவாக இருக்கும் பொழுதே அல்லாஹ் முழுதையும் எழுதிவிடுகிறான். 40 யௌமன் நுத்ஃபா, 40 நாள் இந்திரியமா இருக்கிறோம். சும்ம 40 யௌமன் அலகா, பிறகு 40 நாள் இரத்த கட்டி. சும்ம 40 யௌமன் முதுகா, பிறகு 40 நாள் சதை கட்டி. சும்ம யுபஅஸுல் மலக் ஃபயன்ஃபுகு ஃபீஹி ரூஹ், பிறகு மலக்கு அனுப்பப்பட்டு ரூஹ ஊதுறார். விளங்குதா எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு என்று எங்களுக்கு படைப்புக்கு? இதைத்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துறார். இதை செய்தது தாயுடைய வயிற்றுக்குள்ள இயற்கையாக ஒரு பிள்ளை உருவாகுவதல்ல, உருவாக்கிய அல்லாஹ் இருக்கிறான். சொல்றதுல எழுதணும், விளங்குதா? எழுதினாத்தான் மண்டை படும், இல்லாட்டி அப்படியே மறந்துடும். ஒரு பேனையும் பேப்பரும் இருக்கணும், குர்ஆன்ல பக்கத்தில் எழுதணும். இதெல்லாம் என்ன படிக்கிற அப்படித்தான், மவுத்து வரைக்கும் குர்ஆன் தேவை, சொர்க்கம் போறதும் குர்ஆன் தேவை. அதனால எழுதி வச்சுக்கொள்ளணும் இதெல்லாம், படிக்கிறது எல்லாம். நீங்களும் பெரிய ஆளா மாறி தஃப்சீர் செய்யணும். அப்பதான் பெரியாக்களான செய்யலாம். உலகத்துல எல்லாம் செய்யறதுக்கு ஆக்கள் இருக்கு, குர்ஆனை படிச்சு கொடுக்கதான் ஆக்கள் இல்லை சரியா. அதனால அல்லாஹ் இந்த 4 எங்களுடைய படைப்புடைய ஆரம்பத்தை சொல்லிட்டான். முதலாவது فَإِنَّا خَلَقْنَاكُم مِّن تُرَابٍ, உங்களை மண்ணால படைச்சோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் ثُمَّ مِن نُطْفَةٍ, இந்திரியம், தாய் தகப்பன் மூலமாக இந்திரியம். ثُمَّ مِنْ عَلَقَةٍ, மூன்றாவது கட்டம் என்ன? உங்களை இரத்த கட்டியாக மாற்றியது. நான்காவது கட்டம் என்ன? ثُمَّ مِن مُضْغَةٍ مُخَلَّقَةٍ وَغَيْرِ مُخَلَّقَةٍ, படைப்பு பூர்த்தியான சதை கட்டி, படைப்பு பூர்த்தியற்ற சதை கட்டி. இதுல முக்கியமான விடயம் என்ன? ஒரு பிள்ளை சதை கட்டியாக இருக்கும் பொழுது அப்படியே பூர்த்தி அடையாம கீழே விழுந்துரும். பிள்ளை பூர்த்தி அடையாம என்ன செஞ்சிடும்? விழு கட்டி விழுந்துட்டுன்னு சொல்றாங்களா இல்லையா? தாயுடைய வயிற்றுல இருந்த பிள்ளை இடையில விழுந்துரும், சிக்கத்தங்கிறது. அவ அந்த பிள்ளைக்கு அது சத்தம் இடல்லண்டா ஜனாசா தொழுவிக்கிறது இல்லை, அதுக்கு குளிப்பாட்டுறது இல்லை. என்ன செய்வோம்? விழு கட்டிய ஒரு தாயுடைய வயிற்றுல இருந்து ஒரு பிள்ளை கட்டி ஒன்று விழுந்துட்டு, அந்த கட்டிய கஃபன் செஞ்சு நாங்க அடக்கம் செஞ்சிருவோம். கஃபன் செஞ்சு என்ன செஞ்சிருவோம்? அதை அடக்கம் செஞ்சிருவோம். அதை நாங்க தொழுவிக்கிறது இல்லையே, அதை நாங்க என்ன செய்யறது இல்லை, குளிப்பாட்டு சத்தமிட்டா மட்டும்தான் குளிப்பாட்டுறதெல்லாம். அதிகமான இடங்களை கனடாவுல நடக்கும், விழு கட்டி விழுந்து கொண்டு வருவாங்க. என்ன செய்யற? தாயுடைய வயிற்றிலிருந்து ஒரு கட்டி விழுந்துட்டு என்ன செய்யலாம்? அவருடைய ஷரியத்துடைய சட்டம் அதுதான். ஏன்னா அதற்கு ஒரு சட்டமும் இல்லை. அத ஒரு பிடவையில சுத்தி அடக்கம் செய்யறது மட்டும்தான். ஸ்ரீலங்கா, இந்தியால எல்லாம் கபிரிஸ்தான்லயும் அடக்கம், வீட்டிலே அடக்கிடுவாங்க. வீட்டு முற்றத்துல என்ன செஞ்சிருவாங்க? அந்த பிள்ளைய, அந்த துண்டை, ஒரு சின்ன துண்டு விழுந்துரும். இஸ்ஸிகத்ங்கிறது முதுகா கைரி முஹல்லகா, பூர்த்தி அடையாத சதை கட்டியது, சதை துண்டு. அடுத்த கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இது 4வது கட்டம். அல்லாஹ் சொல்றான், லினுபையின லக்கும், ஏன் இப்படி எல்லாம் கட்ட கட்டமா உங்களுக்கு சொல்லித்தாரம் தெரியுமா? தெளிவுபடுத்துவதற்காக. சும்ம நுக்ரிஜுக்கும் திஃப்லா, பிறகு என்ன செய்து
தாயுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை வெளியாகுது. தாயுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு அரபுல சொல்ற ஜனீன். என்ன சொல்ற அரபுல? என்ன சொல்? ஜனீன். ஜனீன் என்ற என்ன? கண்ணுக்கு தெரியாத படைப்பு. ஜின் அரபுல ஜின் என்று சொல்றதா? சூரா ஜின் என்று ஜின் என்றா என்ன? கண்ணுக்கு தெரியாது. ஜின் என்றா கண்ணுக்கு தெரியாது. அப்ப ஜனீன் என்கிறது கண்ணுக்கு தெரியாத புள்ள வயிற்றுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த ஜனீன் வெளியே வந்தா திஃபுல். ஜனீன் வெளியே வந்தா என்ன? அப்ப பிள்ளைய இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ஆரம்ப காலங்கள்ல பிள்ளைகள் அது அல்லாஹ் வெளியாக்குவான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும். இன்றைக்கு அவசரப்பட்டு பிள்ளை வெளியெடுக்கிறாங்களா இல்லையா? வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளை அது இயற்கையாக அழகான முறையில் அல்லாஹ் வெளியாக்குவான். இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால சீசருக்கு இல்ல இருந்துச்சா? இல்ல. அது தானாக அழகான முறையில் அல்லாஹ் அந்த பிள்ளையை வெளியாக்குவான். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துஆவே படிச்சு கொடுத்தாங்க. பிள்ளை பெறுவது கஷ்டமாக இருந்தா அந்த துஆவை ஓத ஓத பிள்ளை லேசா வெளியே வரும். அல்லாஹ் நாங்கெல்லாம் அப்படி வந்தாக்கள் தான். தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் சொல்றான், சும்ம நுக்ரிஜுக்கும் திஃப்லா, உங்களை நாங்க வெளியாக்கினோம். எத்தனாவது கட்டம் இது? மனிதனுடைய 5வது கட்டம். 6வது கட்டம் சும்ம லிதப்லுகு அஷுத்தக்கும், அப்படியே எங்கட உடம்பு எங்கட புத்தி எல்லாம் பூர்த்தி அடையுது. பெரிய ஆக்கள் இப்ப நாங்க பெரியவங்களா மாறிட்டோம். இப்ப வாலிபர்கள் இப்ப உங்களை படைச்சது அல்லான்னு சொன்னா நாங்க மறுக்கிறோம். எவ்வளவு நன்றி கேட்டதானா? இவ்வளவு செய்தது அல்லாஹ், கொஞ்சம் யோசி அப்பா. இவ்வளவு எங்களை படைச்சது அல்லாஹ், கொஞ்சம் சிந்தி, அல்லாஹ்வை ஏத்துக்கோங்க. உங்களோட மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்றா சொல்றோம். அதெல்லாம் போய் அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் சொல்றான், சும்ம லிதப்லுகு அஷுத்தக்கும். 6வது கட்டம். 7வது கட்டம் வமின்கும் மன் யுதவஃபா, சிலர் அல்லாஹ் அந்த வாலிபத்திலே அல்லாஹ் மௌத்தாக்குறார். எங்கட எத்தனையோ கூட்டாளிமார் நண்பர்கள் மரணமா இல்லையா? உங்களோட வயசுல சின்ன வயசுல இருந்தான், பெரியவங்களும் இருந்தான். 40 வயசுல 50 வயசுல மௌத்தாயிட்டாங்க. யார் மௌத்தாக்கினது? அல்லாஹ். அவங்க நினைச்சு மௌத்தானாங்களா? இப்ப நாங்க நினைச்சு உலகத்துக்கு வரவும் இல்லை, நினைத்து உலகத்தை விட்டு போகவும் இல்லை. அடுத்த கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَمِنكُم مَّن يُرَدُّ إِلَى أَرْذَلِ الْعُمُرِ, சிலர் அல்லாஹ் தள்ளாத வயது வரைக்கும் வாழ வைக்கிறார். இப்ப 100 வயசு உள்ளவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஒன்றுமே செய்யல அவங்களுக்கு. 90 அர்தலுல் உம்ர்ங்கற அதுக்கு சூரா யாசீன் அல்லாஹ் وَمَن نُعَمِّرْهُ نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ أَفَلَا يَعْقِلُونَ, நாங்க ஆயுள கொடுத்து குறைக்கிறோம், சிந்திக்க மாட்டீங்களா? ஆயுள் கூட 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 நல்ல தைரியமாக இருந்தவங்களோட உடம்பெல்லாம் அப்படியே பலகீனமாகுதா இல்லையா? நோன்பு பிடிக்க இயலாத அவங்களுக்கு, நோன்பு பிடிக்க இயலாது. அல்லாஹ் சூரத்து ரூம்லையும் தெளிவுபடுத்துறான். அல்லாஹ் அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا والشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களை பலகீனத்திலிருந்து படைத்தார். خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة, பிறகு அல்லாஹ் பலகீனத்திலிருந்து சக்தியை தந்தார். அப்ப தாயுடைய வயிற்றுல நாங்க பலகீனர்கள், அதுக்கு பிறகு அல்லாஹ் குவத்தை தந்தார். ثم جعل من بعد قوة ضعفا, பலத்துக்கு பிறகு திரும்ப பலகீனம். வஷைபா, அப்படியே எல்லாம் நரைக்குது, வெள்ளையாகுது, முடியெல்லாம் நரைக்குது. يخلق ما يشاء,
அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு ஆதாரத்தை சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். என்ன? உங்களை இன்ஷா அல்லாஹ் மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? எழுப்பாட்டுறதுக்கு சக்தி உடையவன். இதெல்லாம் செய்த அல்லாஹ் لكي لا يعلم من بعد علم شيئا لكي لا يعلم من بعد علم شيئا நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு நல்ல முறையில் இருந்த நீங்க அறிந்ததை மறந்துட்டீங்களே, அறிஞ்சதை மறுத்துட்டீங்களே. நீங்க லிகைலா يعلم من بعد علم شيئا, நீங்க ஒரு நாளைக்கு எழுப்பாட்டப்படுவீங்க, உங்களுக்கு அறிவு இல்லாம போயிச்சே. இது ஹஸரத் இக்ரிமா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், மன் கரஅல் குர்ஆன லம் யஸிர் பிஹாதிஹில் ஹாலா, யார் இந்த குர்ஆன ஓதுவாரோ இந்த நிலைமைக்கு போக மாட்டார்கள். லிகைலா يعلم من بعد علم شيئا. ஆகவே இது முதலாவது ஆதாரம், அல்லாஹ் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவான் என்பதற்கு. இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த ஆதாரங்களை பார்ப்போம். இன்னைக்கு ஓதி ஆயத்தில் ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சத்தம் ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الناس إن كنتم في ريب من البعث فإنا خلقناكم من تراب ثم من نطفة ثم من علقة ثم من مضغة مخلقة وغير مخلقة لنبين لكم ونقر في الأرحام ما نشاء إلى أجل مسمى ثم نخرجكم طفلا ثم لتبلغوا أشدكم ومنكم من يتوفى ومنكم من يرد إلى أرذل العمر لكي لا يعلم من بعد علم شيئا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அதான் கவுல் நேரமே துஆ ஓதிட்டு அப்புறம் அதான் சொல்லுவோமா. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا ورزقا حلالا طيبا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك
أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. اللهم يا أرحم الراحمين يا خير الراحمين فارحمنا، يا خير الناصرين فانصرنا، يا خير الغافرين فاغفر لنا، يا خير الفاتحين فافتح لنا، يا خير الماكرين، يا خيرا حافظا، يا خيرا حافظا فاحفظنا. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. اللهم إنا نسألك خير ما سألك عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. أنت المستعان وعليك البلاء، ولا حول ولا قوة إلا بالله. أنت المستعان، عليك البلاء، ولا حول ولا قوة إلا بالله. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان وتقاء وطلقاء وأمناء وخلصاء، وجعلنا يا إلهنا من وتقائك وطلقائك وأمنائك وخلصائك من النار، والعفو عند الحساب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.